ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நாம் இந்த தசகத்தோட 9வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். அதிமோகன விப்ரமா ததானீம் அதிமோகன விப்ரமா ததானீம் மதயந்தி கலு வாருணி நிராகாத் மதயந்தி கலு வாருணி நிராகாத் தமச பதவீமதாஸ்த்வமேனாம் தமச பதவீமதாஸ்த்வமேனாம் அதிசம்மானனயா மகாசுரேப்யஹ அதிசம்மானனயா மகாசுரேப்யஹ அதிமோகன விப்ரமா ததானீம் மதயந்தி கலு வாருணி நிராகாத் அதிமோகன விப்ரமா ததானீம் மதயந்தி கலு வாருணி நிராகாத் தமச பதவீமதாஸ்த்வமேனாம் அதிசம்மானனயா மகாசுரேப்யஹ தமச பதவீமதாஸ்த்வமேனாம் அதிசம்மானனயா மகாசுரேப்யஹ. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ததானீம் அப்பொழுது, அதிமோகன விப்ரமா அளவில்லாத மனமயக்கத்தை உண்டாக்கக்கூடியவளும், மதயந்தி போதையை வளர்ப்பவளுமான வாருணி தேவி நிராகாத்து வெளிப்பட்டாள். தமசக பதவீம் ஏனாம் தமோகுணத்தின் இருப்பிடமான இவளை துவம் அதி சம்மானனையா ஒரு சம்மானத்தை கொடுப்பது போல நீங்கள் மகா அசுரேபியக பெருமை பொருந்திய அசுரர்களுக்கு அதாகா கலு அளித்தீர்கள் அல்லவா. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். அதிமோகன விப்ரமா ததானீம் மதயந்தி கலு வாருணி நிராகாத் தமச பதவீமதாஸ்த்வமேனாம் அதிசம்மானனயா மகாசுரேப்யஹ. அப்பொழுது வாருணி தேவி, மதியை மயக்கும் மதுவின் தேவதை, அவள் தோன்றினாள். அவள் அப்படியே மதுவின் தேவதைங்கிறதுனால அந்த லக்ஷ்மி கடாட்சத்துக்கு, லக்ஷ்மியோட இயல்புக்கு அதுக்கு நேர்மாறானவள், எதிரானவள். அவள் எளிதில் அனைவரையும் மயக்கக்கூடிய அழகினையும் ஆசையை தூண்டுபவள் என்ற புகழையும் பெற்றவள். அறியாமைக்கு இருப்பிடமான அவளை நீங்கள் சிறந்த வெகுமானமாக அசுரர்களுக்கு கொடுத்தீர்கள்.